தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. அயோத்தி ராமர் கோவிலின் 2ஆம் கட்ட பிராண பிரதிஷ்டை நிகழ்வை முன்னிட்டு கோவிலில் உள்ள கோபுர கலசங்களின் மீது தங்க முலாம் பூசப்பட்டு ஜொலிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். எவ்வளவு பணிகள் இன்னும் பாக்கி இருக்கின்றன? எவ்வளவு நாட்கள் இது முடிக்கப்படும் இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். அயோத்தியாவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம், அதாவது பிராண பிரதிஷ்டை என்பது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்றது. அதன் 2ஆம் கட்ட பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நாளை தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அதனை முன்னிட்டு ராமர் கோவிலின் சிகரத்தின் மீது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான கோபுர கலசத்தின் மீது தங்க முலாம் பூசப்பட்டு அது ஜொலிக்கிறது. குறிப்பாக இந்த 2ஆம் கட்ட பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது அந்த பிராண பிரதிஷ்டை நடைமுறையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த கருவறையின் உச்சியின் மீது நிறுவப்பட்டுள்ள பிரம்மாண்டமான தங்க கலசம் என்பது பரிசுத்தம், வளர்ச்சி ஆகியவற்றினுடைய அடையாளமாக திகழ்வதாக பிராண பிரதிஷ்டை நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோவில் கமிட்டியினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த அயோத்தியா ராமர் கோவிலுடைய எஞ்சியுள்ள பணிகள், நிறைவு செய்யும் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ளாக அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுவிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நாளை 2ஆம் கட்ட பிராண பிரதிஷ்டை நிகழ்வு என்பது நடைபெற உள்ளது. நாளையிலிருந்து 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக இந்த மிக உயரமான, அதாவது தரையிலிருந்து சுமார் 160 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிகரத்தில், அந்த கலசத்தில் தங்க முலாம் பூசப்பட்டிருப்பது பக்தர்களிடையே அதன் அழகு அதிக அளவில் ஈர்த்து அது ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்.